ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இப்போ ராசிக்கான பலனை பார்க்கல, லக்னத்திற்கான பலனை மட்டும் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. இங்கே நேரம் கருதி டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதம் கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், இறை வழிபாடு என்ன, இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய மாற்றம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த உங்கள் லக்னத்தை பார்க்குறது ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பக்கம் சுமாரான பலனாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு விழுகுது. இது உங்களுக்கு தன வரவை, பொருள் வரவை கொடுக்கும். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குரு பகவான் உங்கள் தனுசு லக்னத்தையே பார்க்குறாரு. இது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எதிர்பாராத தன வரவு. ஸோ லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து அது கைக்கு வராமல் இருக்குது, அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அது எப்போ வரும்னு தெரியல, அல்லது வழக்கு இருக்குது, இப்படிலாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பண வரவு அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக அல்லது அதன் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு இருக்குது. அதற்குமே சந்தர்ப்பம் இல்லாதவர்களுக்கு வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் வரும். இதெல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம். குறிப்பாக ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் வரல, டிவிடெண்ட் வரல, அல்லது யார்கிட்டயா நீங்கள் கொடுத்த அந்த பணம் லாக் ஆகியிருக்கு, வராத பணங்கள், இதெல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது நல்லா இருக்குமா அப்படின்னா, இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். குரு பகவானும் 18ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பார். குரு பகவானுடைய அனுகூலம் நமக்கு எல்லோருக்கும் வேணும். அதுவும் அவர் நம்முடைய முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம். இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரியக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறது விசேஷம். என்ன குரு பார்க்குறதுனால நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாம் குறையும், மன அமைதி கிடைக்கும், தெளிவான சிந்தனைகள் இருக்கும். லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறக்கூடிய உணரக்கூடிய ஆற்றலை குரு பகவான் நமக்கு கொடுப்பார். எல்லாரையும் நம்பி இருந்த காலங்கள் போய் யாரெல்லாம் உண்மையானவங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நமக்கு குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அதுவும் 3ஆம் இடம் தான். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான இடம் 3ஆம் இடம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்களாம் நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். குறிப்பாக ஜூமில், கரஸில், ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அல்லது நீங்கள் சப்ஜெக்டை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. 3ஆம் இடம்னா ஆப்புன்னு அர்த்தம். நிறைய ஆப்புகளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ லேர்னிங் என்பது பெரிய லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அல்லது உங்கள் பிஸ்னஸில் லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உண்டு. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை இருக்குது. அது இல்லாமல் லைஃப்பில் நம்மளுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற திங்கிங் இது எல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் சுமாராக தான் இருக்கும். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் உங்களுக்கு வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே மாற்றங்கள் இருக்குது, அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு போகும். யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, வேறு எதிரையாவது பேப்பர்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறது, அத்தனை பேருக்கும் அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்,
முதல்ல விற்கிறத பற்றி பேசணும் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி அல்லது வீடு கட்டுறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதிலெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் ஓரளவுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிஸ்னஸில் பெருசாக நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆக இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ நீங்களும் லாபத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேருமே இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் இது வரைக்கும் மேரேஜ் தள்ளி போயிருக்கு, நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 18க்கு அப்புறம் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் வர்றாரு, புதன் அங்கே இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், இது அத்தனையுமே இருக்கும். நீங்கள் லைஃப்பில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர அல்லது சகோதரிகள் இருந்தால் அவர்கள் பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மை, ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்தை இத்தனை கிரகங்களும் பார்வையிடுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஜாபை உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது மட்டுமல்ல, செவ்வாயும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ யாரும் சும்மா இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு வேலை இருக்குது, வேலையில் எதிர்பாராத மாற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட் எடுங்க. குறிப்பாக நல்ல ஒரு வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்க, ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தவங்களுக்கு லேபர்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கி இத்தனை பொருட்கள் நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது ரிசல்ட் வந்தால் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பெருசாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. விளையாட்டுத்துறை, அரசியல் அத்தனையுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த மாதத்தில் நீங்கள் ஷேர்ஸில், ரேஸில், ஏதோ விதத்தில் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹியூஜாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.